Psalm chapter 63, verse 1 to 11. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாமிசமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. A Psalm of the David when he was in the wilderness of the Judah. O God, thou art the God. Really will and seek thee, my soul and trusteth for thee. My flesh and longeth for thee in the dry and treacherous land, where no and water is. வசனம் 2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசைப்பட்டு இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். To see their power and their glory, so as I have and see thee in the sanctuary. ஏறி. வசனம் 3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். Because they only living kindness is and better than life, my lips shall and praise thee. வசனம் 4. என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கை இடுப்பேன். The will I bless thee, will and I live, I will lift up my hands in thy name. வசனம் 5. நினைத்ததையும் கொழுமையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மையே போற்றும். My soul shall and be and sanctified as with in marrow and fitness, and my mouth shall and praise thee with joyful lips. வசனம் 6. என் உதடுகளின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது இரட்சமயங்களில் உம்மை தியானிக்கிறேன். When I remember thee of my bed and meditated and thee in the night watches. வசனம் 7. நீர் எனக்கு துணை இருந்ததினால் உமது சட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன். Because thou hast and been my help, therefore in the shadow of thy wings I will rejoice. வசனம் 8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. My soul and followeth head after thee and right hand upholdeth me. வசனம் 9. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள். But and thou that and seek my soul to destroy it shall and go into the lowest pit of the earth. வசனம் 10. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். They shall and fall and by the sword, they shall and be a protein for foxes. வசனம் 11. ராஜாவே தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவருமே மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். But the king shall and rejoice in God, every one that and sweareth by him shall and glory, but the mouth of them and that speak lies shall and buy and stop it. ஆராதனை வர்ஷிப் அப்படின்னு சொல்லி மூப்பர் டி டாட் கிறிஸ்டோபர்சன் 12 அப்போஸ்தலர் குழுமம். தேவனை வணங்குவது உங்களுக்கு எனக்கும் என்ன அர்த்தம்? அதில் முதல், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. 2.
யூதருக்கு ராஜாவாக பிறந்த இருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 3. சில சமயங்களில் சாஸ்திரிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மேசியாவை கண்டுபிடித்து ஆராதிப்பதில் ஞானிகளாக இருந்தனர். அவர்களோ பொறுத்தவரை ஆராதிப்பது என்பது அவர் முன் விழுந்தது தங்கத்தையும் விலையேறப்பட்ட நறுமண பொருட்களையும் பரிசுகளாக வழங்குவதை குறிக்கிறது. 4. தேவனை வணங்குவது உங்களுக்கு எனக்கும் என்ன அர்த்தம்? 5. நாம் ஆராதனை பற்றி நினைக்கும் போது நாம் எண்ணங்கள் பொதுவாக நினைக்கப்பட்ட முறையிலும் சபை அவைகளிலும் நாம் எவ்வாறு மத அர்ப்பணிப்பை காட்டுகிறோம் என்பதை பற்றி திரும்புகின்றன. நமது பரலோக பிதாவும் அவரது நேச குமாரனையும் நமது இரட்சகரையும் ஆராதிக்கும் விஷயத்தையும் நான் பரிசீலிக்கும் பொழுது நன்கு கருத்துள்ள என் நினைவுகளுக்கு வந்தேன். முதலாவதாக நமது ஆராதனையில் அடங்கியுள்ள செயல்கள், இரண்டாவதாக நமது ஆராதனைகளில் இடம்பெற்றும் மனப்பான்மைகளுக்குள் மற்றும் உணர்வுகள், மூன்றாவது நமது ஆராதனைகளின் தனித்தன்மை, நான்காவது நாம் ஆராதிக்கும் பரிசுத்தங்களில் பின்பற்ற வேண்டியது அவசியம். முதலாவதாக நமது ஆராதனையிலே அடங்கியுள்ள செயல்கள். 6. மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான ஆராதனை முறைகளை ஒன்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடத்திலே ஒன்று கூடி ஆராதனை செயல்களை செய்வது. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் கரைபடாதபடிக்கு உங்கள் முழுவதுமாக கர்த்தருக்குள் ஆவீர்களாக. என்னுடைய பரிசுத்த நாளிலே ஜெப ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய திருவிருந்துகளை நீங்கள் செலுத்துவீர்களாக. அது உண்மையிலேயே ஆராதனை கூட்டங்களில் கூட்டுவது நமது முதன்மையான உந்துதலாகும். ஆனால் தேவைப்பட்டால் ஓரளவு பரிசுத்தன்மையுடன் அதிலே முதலீடு செய்ய முடிந்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமும் போதுமானது. கர்த்தருடைய ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த வர்ஷிப் பண்ணுற அந்த பாட்டு புக்கு வச்சுருக்காங்க. 7. ஒரு இமேஜ் இருக்காங்க, ஒரு படம் இருக்குது. 7. கர்த்தருடைய நாளிலே நாம் கூடும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நிச்சயமாக நமது வறுமை அனைத்திற்கும் ஏற்ப நம்மால் முடிந்தவரை சிறப்பாக உடைய அணிகிறோம். ஆடம்பரமாக அல்ல, ஆனால் தெய்வத்திற்கு தமது மரியாதையை மற்றும் பயபக்தியை காட்டும் வகையில் அடக்கமாக நமது நடத்தையை இதே போல் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் உள்ளது. நாம் ஜெபத்திலே இன்னும் ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுவதன் மூலமும் ஆராதிக்கிறோம். வேறொரும் கேட்பது மட்டுமல்லாமல் பாடல்களை பாடுகிறோம். ஒருவருக்கொருவர் அறிவுரைத்துவதன் மூலமும் கற்றுக்கொள்வதன் மூலமும் நமது ஆராதனைக்கிறோம். இயேசு கூறுகிறார், ஆனால் உங்களுடைய சகோதரர்களுக்கும் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உன்னதமானவரிடத்திலேயே உங்களின் போஜன பலிகளையும் அதாவது உங்கள் தேவனுக்கு சக மனிதர்களுக்கும் சேவை செய்வதற்கான நேரமும் தாளந்துகள் அல்லது வருமானங்களை காணிக்கைகளையும் திருவிருந்துகளை கர்த்தரின் நாளான இந்த நாளிலே நீங்கள் செலுத்த நினைவு கூறுவீர்களாக. உதாரணமாக, ஒரு
இசைக்குழுவில் மகிழ்விக்கவே அல்லது மகிழ்விக்கப்படவோ அல்லது மாறாக அவரை நினைவில் வைத்து கொள்ளவோ அவருடைய சுவிசேஷத்தில் இன்னும் பூரணமாக கற்பிக்கப்படவும் நான் ஒன்று கூடுகிறேன். 8. மிக சமீபத்திய பொது மாநாட்டில் மூப்பர் பேட்ரிக் கிரேரன் நமக்கு நினைப்பூட்டினார். நாம் ஓய்வு நாளிலே திருவிருந்து கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் பட்டியல் பூர்த்தி செல்வதற்காகவும் கூடுவதில்லை, நாம் ஆராதிப்பதற்காக ஒன்று கூடுகிறோம். இரண்டுக்கும் இடையே குறிப்பிடத்தக்கதாக வேறுபாடு உள்ளது. கலந்து கொள்வது என்றால் ஒரு இடத்திலே இருப்பது. ஆனால் ஆராதனை என்பது நாம் மாற்றிக்கொள்ளும் வகையில் தேவனை மனப்பூர்வமாக துதிப்போம் வணங்குவதும் ஆகும். 9. நமது ஓய்வு நாளிலே கர்த்தருக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் அர்ப்பணிப்பது ஒரு ஆராதனையின் செயலாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தல மூப்பரான ரெஸ்லமேன்சன் குறிப்பிட்டார், ஓய்வு நாளிலே நாம் எவ்வாறு பரிசுத்தப்படுத்துவது. நான் இளைஞனாக இந்த ஆண்டுகளில் செய்ய வேண்டிய விஷயங்களை பட்டியல்களையும் ஓய்வு நாளிலேயே செய்யக்கூடாத பட்டியல்களையும் தொகுத்து மற்றவர்கள் எழுதியவைகளையும் படித்தேன். ஓய்வு நாளிலே என்னுடைய நடத்தையை மற்றும் எனது மனநிலையை எனக்கு என் பரலோக பிதாக்களுக்கும் இடையே ஒரு சமிக்கையாய் இருந்தது என்பதை வேத வாக்கியங்களிலிருந்தும் நான் கற்றுக்கொண்டது. பின் நாட்கள்தான் யாத்திராகம் 31:13, எசேக்கியேல் 20:12-20. அந்த புரிதலுடனே எனக்கு இனி செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளின் பட்டியலும் தேவையில்லை. ஓய்வு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சியை பொருத்தமானதா இல்லை என்பதையும் நான் முடிவு செய்ய வேண்டியதாயிருந்தபோது தேவனுக்கு நான் என்ன சமிக்ஞை கொடுக்க விரும்புகிறேன் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். 10. கர்த்தருடைய நாளிலே ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் மகத்தான பாவ நிவாரண பலிகளின் மீது குறிப்பாக கவனம் செலுத்துவதற்கான மூலம் குறிக்கப்படுகிறது. நாம் ஈஸ்டரில் அவரது உயிர்த்தெழுதலை பொருத்துமாறு சிறப்பாகவும் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவரது உயிர்த்தெழுதலை உட்பட அவரை பாவ நிவாரணத்தின் பரிசுத்த அடையாளங்களில் பங்கேற்கும் போதும் கொண்டாடுகிறோம். மனம் திரும்புபவர்களுக்கு திருவிருந்தில் பங்கேற்பது ஓய்வு நாளில் ஆராதனைகளின் சிறப்பம்சமாகும். 11. கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்றாக ஆராதிப்பது நாம் ஒருவருக்கொருவர் கற்பிக்கும் போது, சேவை செய்யும் போதும் ஆராதிக்கும் போதும் தனித்துவமான வல்லமையும் நன்மையும் கொண்டுள்ளது. சுவாரஸ்யமாக, ஒரு சமீபத்திய ஆய்வு தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே முற்றிலும் தனிப்பட்டதாகவும் கருதப்படுபவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பது அல்லது தங்கள் நம்பிக்கையை மிகவும் முக்கியமானது என்று கூறுவது அல்லது தேவனுடைய வழக்கமான ஆராதனை நேரத்தை செலவிடுவதும் குறைவு என்று கண்டறிந்துள்ளது. பரிசுத்தவான்களின் சமூகமாக நாம் ஆராதனையிலும் விசுவாசத்திலும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிறோம். 12. அப்படி இருந்தும் நாம் தனியாகவும் வீட்டிலும் ஈடுபடும் தினசரி ஆராதனையின் செயல்பாடுகளை நாம் மாற்ற முடியாது. இரட்சகர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், ஆனாலும் சகல நாட்களிலும் சகல காலங்களிலும் உங்களுடைய பொருத்தனைகளை நீதியும் செலுத்தப்படலாம். ஒரு சகோதரர் ஞானமாக சொன்னால்,
தேவனை வணங்குவதற்கு அவருடைய குழந்தைகளை நாம் வாழ்வில் வ வரவேற்று அவர்களையும் பராமரித்து அவர்களுக்கான அவருடைய திட்டத்தை அவர்களுக்கு கற்பிப்பதை விட வேறு ஆழமான வழி நான் நினைக்கவில்லை. 13 ஜெப ஆலயங்களிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்த சேரோமியர்களுக்கும் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, எப்பொழுதும் அவர்கள் இருக்குமிடம் எவ்விடமானாலும் தேவனை ஆராதிக்கும் ஆலயமாகவும் அமூலலுக்கும் கற்றுக் கொடுத்தனர். அவர்கள் ஜெபத்தை ஆராதனையாக பேசினார்கள். 14 நீங்கள் உங்கள் அறை வீடுகளில் அந்தகார இடங்களிலும் வனாந்தரங்களிலும் உங்கள் ஆத்துமாக்களை ஊற்ற வேண்டும். 15 நீங்கள் கர்த்தரிடத்திலேயே கூக்குரலிடும்போது உங்களுடைய இருதயம் தொடர்ந்து ஜெபத்திலே ஆழ்ந்த நிரம்பியிருப்பதாக. 16 வேத வாக்கியங்களை தேடுவது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சியளிப்பது, தயாளத்துவம், செயல்கள் மற்றும் சேவை, பரிசுத்த ஆவியை பெறுவது, தினமும் நன்றி செலுத்தி வாழ்வது பற்றிய அவர்கள் பேசினார். தினமும் நன்றி செலுத்துவது, வாழ்வது என்ற அந்த சிந்தனையை கவனியுங்கள். இது எனது இரண்டாவது கருத்தை பேசுகிறது. ஆராதனையில் உள்ளந்த மனம் மேன்மைகளும் உணர்வுகளும். 17 உண்மையிலேயே தேவனுக்கு நன்றி உணர்வது, அவருக்கு நன்றி தெரிவிப்பதும் நான் ஆராதனை ஒரு கூடுதல் கடமையாக பார்ப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியான புதுப்பித்தலின் உணர்வை தருகிறது. 18 உண்மையான ஆராதனை என்பது தேவனை நேசிப்பதும் நாம் விரும்புவதை அவருக்கு கொடுப்பதும் ஆகும். அது நாம் வழங்கக்கூடிய மிக அருமையான பரிசு. பிரமாணம் முழுவதிலும் மகத்தான கட்டளை எது என்று இயேசுவிடம் கேட்டபோது அவர் பதிலளித்தார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதை அவர் முதல் கட்டளை என்று அழைத்தார். 19 இதுவே பிதாவினுடைய இயேசுவின் ஆராதனையின் மாதிரியாக இருந்தது. அவர் வாழ்க்கையும் அவரது பாவ நிவாரண பலியையும் பிதாவின் மகிமையும் அர்ப்பணிக்கப்பட்டன. கற்பனையை செய்ய முடியாத துன்பமும் மற்றும் வேதனையின் மத்தியிலே இயேசுவின் இருதயத்தை உடைக்கும் மன்றாட்டையும் நாம் மனதார நினைவும் கூறுகிறோம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும்படி, ஆனால் பின்னர் அவரது பிணிவிலே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்றார். 20 இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல மன்றாட்டி ஜெபிக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கு. 20 ஆராதனை இந்த சரியான முதன் மாதிரியை பின்பற்ற முயல்கிறது. இந்த போக்கில் நாம் ஒரே இரவில் பூரணத்தை அடைய முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட ஆவியையும் பலியமாக செலுத்தினால் அவர் மீண்டும் நம்முடைய ஆவிகளே நம்மை ஞானஸ்தானம் செய்து நம்முடைய கிருபையால் நம்மை நிரப்புவார். தம்முடைய கிருபையால் நிரப்புவார். மூன்றாவதாக நமது ஆராதனையின் பிரதியோகத்தன்மை. 21 கோட்பாடும் உடன்படிக்கைகளும் முதல் பகுதியிலே உலகத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டை கர்த்தர் அறிவிக்கிறார். 22 அவர்கள் தனது நியமங்களிலிருந்து விலக்கி போய் எனது நித்திய உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள். 23
கர்த்தரின் நீதியை நிலைநாட்ட அவர்கள் அவரை விடவில்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் அவனது சொந்த வழியிலும் அவனது சொந்த தேவனின் சாயலிலும் நடக்கிறான். அதுதான் சாயலானது உலகத்தின் சாயலை போலியாக்குகிறது. 24. லேகியும் அவனது குடும்பத்தினரும் எருசலேமையை விட்டு வெளியேறிய சிறிது காலத்திலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அந்நிய மிஷோவேல் மற்றும் அசீரியா ஆகிய 3 யூத இளைஞர்களின் சாத்ராக் மேஷாக் இளைஞர்களின் உதாரணத்தை நாம் நினைவிலே கொள்ளவும் இது நல்லது. ஒரு பாபிலோனின் அதிகாரி அவர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்று பெயர் மாற்றினான். பின்னர் அந்த மூவரும் தன் நிறுவிய ஒரு சிலையை வணங்க மறுத்தபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை எரியும் அக்கினியிலே சூளையிலே எரியும்படி கட்டளையிட்டு அவர்களிடம், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றான். 25. அவர்கள் துணிச்சலான பதிலை நீங்கள் நினைவிலே கொள்வீர்கள். 26. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியில் சூளைகளுக்கும் ராஜாவாகிய உம்மை கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 27. விடுவிக்க மற்று போனால் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்து இருக்க கடவுது. அப்போ அவங்க 3 பேரை போட்டோடனே 4வதாக ஒருத்தர் உள்ளே நிற்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. 28. அந்த சூளை மிகவும் சூடாகவும் இருந்ததுனால் அப்படி ஒரு படம் போட்டிருக்காங்க இந்த இதில், அதை சொல்ல மறந்துட்டேன். நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் இயேசு கிறிஸ்துன்னு. 28. அந்த சூளையில் மிகவும் சூடாக இருந்ததனால் அவர்களை உள்ளே போட்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகியவர்கள் காயமின்றி உயிர் பிழைத்தனர். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனையே தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததனால் அவர்கள் தம்முடைய தசரை விடுவித்தார். அவர்கள் விடுதலையாக்க யெகோவாவை நம்பினார்கள். ஆனால் இல்லையென்றாலும், அதாவது தேவன் தம்முடைய ஞானத்தில் அவர்களை மரணத்தை தடுக்கப்பட்டாலும் அவர்கள் அவர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். 29. பிதாவையும் குமாரனையும் ஆராதிப்பதை விட முன்மாதிரி பெறுவது அது ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. தேவனையே சத்தியத்தின் மூலமாக நிராகரிப்பவர்கள் அல்லது அவருக்கு எந்த ஒரு பொறுப்புணர்வுகளையும் மறுப்பவர்கள் உண்மையிலேயே தங்களை தங்கள் தேவனை மாற்றி கொள்கின்றனர். தெய்வீக வழிகாட்டுதலை விட ஒரு சாட்சி அல்லது நோக்கத்திற்கும் விசுவாசத்தை முன் நிறுத்துபவர்கள் ஒரு பொய்யான தேவனை வணங்குகின்றனர். தேவனையே வணங்குவதற்காக கூறி அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதவர்கள் கூட தங்கள் சொந்த வழிகளையே நடக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்திலேயே சேர்ந்து அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நமது ஆராதனை நோக்கம் முற்றிலும் ஒன்றான மெய் தேவனும் மற்றும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவும் தான். இறுதியாக பிதாவையும் குமாரனையும் பின்பற்ற வேண்டிய அவசியம். 30. அதில் இறுதியிலே நாம் வாழும் வித்தியாசமான சிறந்த உண்மையான ஆராதனையாக இருக்கலாம். நமது அர்ப்பணிப்பை காட்டுவது என்பது பிதாவையும் குமாரனையும் பின்பற்றுவதற்கும் அவர்களின் பண்புகளையும் குணத்தையும் நம்மில் வளர்த்து கொள்வதற்கும் பாசாங்கு தான்
ஸ்துதியின் உண்மையான வடிவம் என்று சொல்வது போல தெய்வத்தை மறுத்துவதை மறுத்தவரை பின்பற்றுதல் என்பது வணக்கத்தின் மிகவும் நேர்மையான வடிவம். இது பரிசுத்தத்தை தேடுவதற்கு நாம் தீவிரமாக தொடர்ச்சியாகவும் முயற்சி செய்வதை முக்கிய கூறுகிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவை போல மாறுவது நமது ஆராதனை செயல்களின் செயலான விளைவு ஆகும். நம்மை மற்றொரு விதத்தில் ஆராதிப்பது பற்றி முன்னர் மேற்கோள் காட்டப்பட்ட மூப்பர் கியரீனின் சொற்றொடர்கள் குறிப்பிடத்தக்கது. உண்மையான ஆராதனை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. 31 இதுவே உடன்படிக்கை பாதையின் அழகு. ஆராதனை, அன்பு மற்றும் தேவனுக்கு விசுவாச ஆகியவற்றின் பாதை கிறிஸ்துவின் நாமத்தை நம் மீது ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் உறுதி மொழியை எடுத்து ஞானஸ்தானம் மூலம் நாம் அந்த பாதையிலேயே நுழைவுகிறோம். நாம் மனம் திரும்பும் போது பாவத்திலிருந்து நம்மை மீட்டு சுத்திகரிக்கும் இரட்சிப்பின் கிருபையின் தூதரான பரிசுத்த ஆவியின் வார்த்தை நாம் பெறுகிறோம். மனம் திரும்புவதன் மூலம் நாம் அவரை ஆராதிக்கிறோம் என்று கூட சொல்லலாம். 32 நம்மை மேலும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தருடைய வீட்டிலே செய்யப்பட்ட கூடுதல் ஆசாரியத்துவ நியமனங்களும் உடன்படிக்கைகளும் பின்பற்றப்படுகின்றன. ஆலயத்தின் சடங்குகளும் நியமனங்களும் ஒரு உயர்ந்த ஆராதனை முறையாக அமைகின்றன. 33 ஆசாரியத்துவ நியமனங்களில் பங்கேற்கும் மற்றும் தேவனுடைய உடன்படிக்கைகளை செய்து காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணும் தேவனின் வல்லமையை நேரடியாக பெற முடியும் என்று தலைவர்கள் ரஸ்லாம் எம். நெல்சன் வலியுறுத்தியுள்ளார். அது சேவையும் செய்வதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை ஈர்க்கும் ஒரு வல்லமை மட்டுமல்ல, நம்மை சுத்திகரித்து தூய்மைப்படுத்த நம்மில் செயல்படுத்தப்படும் தெய்வீக வல்லமை. இதுதான் நம்மை உடன்படிக்கை பாதையிலேயே நமக்கு நடக்கும்போது பரிசுத்தப்படுத்தும் தெய்வத்தன்மை வெளிப்படுத்துகிறது. 34 பண்டைய நெப்பியர்களுக்காகவும் லாமோனியர்களுக்காகவும் நாம் இயேசு கிறிஸ்து பாதத்திலே விழுந்து அவரை ஆராதிப்போமாக. இயேசு கட்டளையிட்டபடியே நாம் குமாரனின் நாமத்திலேயே பிதாவை விழுந்து ஆராதிப்போமாக. நாம் பரிசுத்த ஆவியை பெற்று நாம் இயேசு கிறிஸ்து இருதயங்களை தேவனிடத்திலே ஒப்படைப்போமாக. அவருக்கு முன் வேறொரு தெய்வங்கள் இல்லாதவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை நாம் சொந்த வழிகளிலே அவருடைய குணத்தையே பின்பற்றுவோமாக. நாம் இவ்வாறு செய்யும் போது ஆராதனையின் மகிழ்ச்சியை அனுபவிப்போம் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். ஆராதனை இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் நன்றி உணர்வு பிதாவாகிய தேவன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எனக்கு ரொம்ப திகிலான வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் டாக் கொடுக்கணும். அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். பரிசுத்தமாக என்ன நடைகளை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ தான் நான் புல்பிட்டில் நின்று டாக் கொடுக்க முடியும். இது வரைக்கும்லாம் எப்படி கொடுத்தோன்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இருந்தால் தான் நான் தர முடியும். சொந்தத்துலேருந்து எடுத்து சொல்ல முடியாது. முழுமையாக அவர் சாக்ரமெண்ட்னா என்னன்றதை நான் சொல்லணும். அதை விலைக்கு சொல்லணும். என் வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது. எனக்குள்ளே பதிந்தது. இத்தனை வருஷமாக நான் சர்ச்சுக்கு எத்தனை வருஷமாக வந்திருக்கேன்? 2017 இது வரைக்கும் வந்திருக்கேன் சர்ச்சுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நான் கற்றுக்கினேன். இதெல்லாம் இப்போ நான் பைபிள் படிக்கிறேன். அதை பற்றி நான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.